ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ அளவுக்கு மீனை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதெல்லாம் கலந்து இந்த மசாலாவை மீனோட மிக்ஸ் பண்ணி இது மேக்னேட் ஆகட்டும். பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை இதில் போட்டு இந்த மாதிரி டபுள் சைடாக ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண அதே எண்ணெயை இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கீ, பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1 பட்டை, 3-4 ஏலக்காய், நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதங்கட்டும். வதங்கின அப்புறமா 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாவை காரத்துக்காக இதில் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண மீனில் 2 மீன் எடுத்துக்கோங்க. முள் இருந்தால் முள்ளை எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். 2 கிளாஸ் ஊற வச்ச பாசுமதி அரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்க்கக்கூடாதுன்றதுனால லெமனும் நாங்கள் ஃபிஷ்ஷும் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி குக்கரில் 3 விசில் விட்டு எடுங்க. டேஸ்டான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.